உலகெங்கும் வாழும் துளாராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ துளாராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பலனுக்கான விவரங்களை பார்க்க போகிறோம். எது நல்லது, எது கெட்டது, எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருட பலன்கள் சொல்லும் பொழுது நம்ம 4 கிரகங்கள் முக்கியமாக எடுத்துப்போம். அதில் முக்கியமானது சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள், குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவுடைய பயிற்சி பலனும் 2025ஆம் ஆண்டில் இருக்குது. இதை வைத்து தான் நம்ம இந்த ராசி அன்பர்கள் இதெல்லாம் செய்யலான்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவும் 5ஆம் இடத்தில் ராகுவும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்க போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. முக்கியமாக உங்களுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு ஒரு நிவர்த்தியை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய எதிரிகளுடைய தொல்லைகள் குறைய போதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க இந்த துளாராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள். அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. அந்த குரு பகவானுடைய பார்வை விழும்போது உங்களுடைய செயல்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் மிக குறைவான கடன் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய சில மாற்றங்கள்லாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள், முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய வேலைகளை நிறைய தொந்தரவு கொடுத்துருப்பாரு. வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையை விட முடியாத சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வேலையை விட்டவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டில் அந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து வேலை கிடைக்க போது. நிறைய பேருக்கு புதிய உத்தியோகம், அது மட்டும் இல்லாமல் புதிய பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உயர் பதவிக்கு, உயர் அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய அரசாங்க சார்ந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கலாம். தேவையில்லாத ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் விலகி சிறப்பாக வாழக்கூடிய வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொத்து, வண்டி, வாகன யோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய துளாராசி என்பவர்கள் நான் சொத்தை பேங்க்கில் அடமானம் வச்சு நான் கடன் வாங்கினேன், அதை கடன் கட்ட முடியல, இப்போ கடனில் என்னை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுடைய பேங்க் லோன் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க. அதே போல் அந்த இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துளாராசி என்பவர்களுக்கு இந்த
2025ஆம் ஆண்டில் அந்த கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆவதற்கு அந்த இடம் விற்க போதுங்க, வீடு விற்க போது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம், முக்கியமாக துலா ராசி என்பவர்கள் நிறைய விஷயங்கள் யோசித்து ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த மனக்குழப்பம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைய எடுப்பீங்க. வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய எடுப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு. குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது நிறைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பிரச்சனையில் சந்திச்சுட்டு இருக்கீங்க. வேலை இல்லாத பிரச்சனை, சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி மூணுனதுனால பிரச்சனைகள், வேலை போயிடுச்சு. சில பேருக்கு வேலையில் தொந்தரவுகள்னால நான் வேலை செய்ய முடியாமல் இருக்கேன். அதே மாதிரி நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லாம் பண்ணி நிறைய லாஸ்லாம் ஆகிருக்கும். சில பேருக்கு வர வேண்டிய பணங்கள் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைக்கும். அதே போல் அங்கேருந்து வேறு ஏதாவது இடத்துக்கு மாற்றம் உண்டு. அதையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுக்கலாம். ஒரு வீடு வாங்குவீங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்க போது. அதற்கான வழிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைய வெளியூரில் வெளிநாட்டில் அனுப்பி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் வரும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை விழும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும், நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் உடலில். அதே போல் உங்களுடைய மருந்துடைய அளவு குறையும் போது உங்களுடைய செலவுடைய அளவுகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக துலா ராசி என்பவர்கள் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் நான் அதிகமாக டாக்டருக்கு செலவு பண்ணலை, ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவில் தான் இந்த துலா ராசி என்பவர்கள் இருக்க போகிறீங்க. முக்கியமாக வயதானவர்கள், துலா ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய துலா ராசி என்பவர்கள், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க. அந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்களுக்கெல்லாம் ஒரு திருமணம் ஏற்பட்டு நீங்களும் பேரன் பேத்தியோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு, துலா ராசியில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை, அதனால் எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது, எனக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுச்சு, எனக்கு ஆகலை அப்படின்னு அம்மா வருத்தப்படுறாங்க, அப்பா வருத்தப்படுறாங்க. நான் கூட சில நேரம் வருத்தப்படுறது கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அந்த நிலை இருக்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கான்னு கேட்டு அதையும் செஞ்சோம். ஆனாலுமே வரன் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் திருமண வாய்ப்புகள் கிடைக்க போது. அதே போல் திருமணமாகி பிரச்சனையில் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிரச்சனையாகி நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2ஆம் திருமணமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இருக்க போது. குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய துலா ராசி என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த துலா ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக இந்த சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாவே நீங்கள் ஒரு டாக்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீண்ட காலம் தள்ளி போட்டுட்டு கடைசியில் திரும்ப குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய துலா ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க. அந்த தவறை நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. மொத்தத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் கடனிலிருந்து விடுதலை, எதிரிகளால் உள்ள தொல்லைகள், பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தீரும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்க போது.
நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சில பலன்கள்லாம் சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.